ராஜாவை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். நீர் பெரியவர் அப்பா, நீர் பரிசுத்தர், நீர் மாசற்றவர், உமக்கு ஈடு இணை ஒருவரும் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவர். மண்ணான எங்களை உம்மை துதிக்கும்படியாய் தெரிந்து கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். தேடி வந்து ரட்சித்த ரட்சகரை உம்மை துதிக்கிறோம். எங்கள் இம்மான வேடரை உம்மை துதிக்கிறோம். எங்களை பார்க்கும் தகப்பனை உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவனை தருவேன் என்றவரை உம்மை துதிக்கிறோம். உம்மை போல ஒருவரும் இல்லை. எங்களை நேசிக்க ஆற்று அரவணைக்க தேற்ற உம்மை போல ஒருவரும் இல்லை. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரியவராக இருந்தோம். மண்ணான எங்களை நோக்கி பார்க்கிறீரே ராஜா, உம்மை துதிக்கிறோம். எங்கள் உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிவந்தவர் நீர்.
சபைக்காக வருகிறோம் ராஜா. ஒவ்வொரு சபையும் மணவாட்டி சபையாய் ஆயத்தப்படட்டும். ஒரு ஆத்துமாவும் கெட்டு போகக்கூடாது ராஜா. அப்பா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் உதவி செய்யுங்க. உடைய வருகையிலே தகுதியுள்ள பாத்திரங்களாய் நிற்கத்தக்கதா அப்பா சபையை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை பொறுப்படைய சபையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பா. ஒவ்வொரு போதகர்களோடு உங்களுடைய கரம் கூட இருக்க வேண்டுகிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்தியா இலங்கை பிரான்ஸ் இஸ்ரவேலுக்காக வருகிறோம். ஒரு தேசம் வேணும் ஆண்டவரோட வருகையிலே தப்பி போகக்கூடாது. ஒரு ஆத்துமா வேணும் இந்த தேசங்களிலே இருந்து ஜனங்களை வழி தப்பி போகக்கூடாது அப்பா. நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவனை இறுக்கம் பற்றி கொள்ளட்டும். எல்லா கடின இருதயங்களை மாறி போகட்டும் ஆண்டவரே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் அப்பா உண்டாட்டப்படுத்திருக்கிற மெனக்கண்களை திறந்தருளுவீராக ராஜா. அப்படியாய் தேசங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உம்மாலே நடத்தப்படுற ஒவ்வொரு சபைகளுக்காய் உலகம் எங்கும் இருக்கிற சபைகளுக்காய் வருகிறோம். நீர் அசைவாடுங்க. நீங்க வழி நடத்துங்க. உங்களுடைய வார்த்தை உள்ளது உள்ளதென்று போதிக்கப்படட்டும். அதன்படியே ஜனங்கள் வாழட்டும். முடிவு பரியந்தம் அப்பாவுடைய வெளிச்சத்திலே நடக்கத்தக்கது அப்பா. ஒவ்வொரு சபையை வேலியிட்டு அக்கினி மதிலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருவிருந்து பகுதிக்காக வருங்க. உங்களுடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே, உங்களுடைய திருவுடல் ஆண்டவரே எங்களுக்காக அடிக்க கொடுத்தீர் ஆண்டவரே. கொஞ்சமும் ஆண்டவரே நீ முகம் சுளிக்காமல் தாங்கிக் கொண்டீரே ராஜா. உம் அன்பை நினைத்து நாங்கள் ஒப்புரவாகி பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் எடுக்கத்தக்கதாய் உதவி செய்யும். ஒருவரும் அபாத்திரமாய் கை வைக்காதபடிக்கு அப்பா நீ பாதுகாத்து ஆசீர்வதித்துக் கொள்வீராக. நீர் கொடுத்த 2 போதகர்களுக்காக வருகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை மந்தைகளாய் இருக்கிறோம். எங்களை ஆண்டவர் வழி நடத்தும்படியாய் கொடுத்திருக்கு. இருவருக்கும் நல்ல சுக பல ஆரோக்கியம் உண்டாவதாக. அவர்கள் குடும்பத்தை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜா. அப்பா அப்படியாய் ஆண்டவர் சீமோன் சிஸ்டர் ஒளிமை நீங்க நடக்க பண்ண போகிறீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரியை நீங்க பலப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா உங்க கரம் இருக்கட்டும் ராஜா. நீரே சபையை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஆராதனையில் நீர் மாத்திரம் மகிமைப்பட போவதற்காக நன்றி. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சங்கீத போவதற்காக சங்கீதம் 91 அதிகாரம் 1 தொடக்கம் 16 வரை. சங்கீதம் 91 அதிகாரம் 1 தொடக்கம் 16 வரை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிற்கும் பாழாங்கும் கொள்கை நோய்க்கும் தப்பிவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சிறைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அஞ்ஞானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் விழாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளை ஏந்திக் கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை குணப்படுத்துவேன். அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த கொடுக்கப்பட்ட நேரத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படியே நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எங்கே ஒருவர் இருவர் கூடுகிறார்களோ அந்த மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று எங்கள் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு கொடுத்த தேவனை இந்த இடத்தில் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் சும்மா நிற்காதவர் நம் வாய்களை திறந்து உண்மையாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபிப்போம், துதிப்போம் ஒரு விஷயம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீங்க வாக்கு மாறா
பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எல்லாரும் தேவனை நாங்கள் ஆராதிப்போம். தேவனாய் ஆவியாக இருக்கிறார், அவர் எங்களோட இருக்கிறார், எங்களோட இணைந்து அவர்களோட இந்த நாட்களை ஆசீர்வாதித்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் தேவாதி தேவனை காணும்படியா இந்த நாட்களை கடந்து வந்திருக்க அந்த ஜீவனுள்ள தேவன் உங்கள் உள்ளங்களும் உங்கள் இதயத்திலும் வாசமாய் இருக்கிறவர். அவர்களை விட்டு விலகுவதில்லை, உங்கள் கைவிடுவதில்லை என்று சொன்னவரே, அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உங்கள் கைகளை உயர்த்தி அந்த தேவாதி தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, புதிய விதி வாசம் அணுகிற உன்னதமானவரே, உமக்கு கோடாக்கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று எங்களுக்கு ஆண்டவரே அழைக்கும் சுத்திரத்தை கொடுத்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். பிதாவே நன்றி நன்றி என்று சொல்கிறோம். உண்மை என்று தெய்வம் இல்லை, உண்மையோடு ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்காக நாங்கள் இந்த நாட்களை கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவிடத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கத்தக்கதாய் நீரங்கள் மனுகளை இருந்து எங்களை காண்கின்ற எங்கள் அன்பு தகவலே, நீங்கள் வல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே, போதுமானவர் ஆண்டவரே, ஏற்றகராகிய இயேசுவா, உமக்கு நன்றி 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 என்று சொல்கிறோம். தேவாதி தேவனை நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் பிள்ளை என்று நான் சொல்வதற்கு என்ன தவம் செய்தேன் என் உயிரே. உன் பிள்ளை என்று நான் சொல்வதற்கு என்ன தவம் செய்தேன் என் உயிரே.
கொண்டிருக்க ஜீவனுள்ள ஆண்டவரே, என்றும் மாறாமங்களை ஆளுக செய்யும் அப்பா, இந்த அருமையான நாளிலும் பிதாவே உங்களுடைய கரத்தில் முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமை கூட எங்களை வழிநடத்துங்கள், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார். இந்த நாளிலும் பல செய்திகள் கூடாக உங்களோட பேசப்பட்ட காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தேவ ஊழிய வேதத்திலிருந்து ஒரு தேவ மனுஷனை முன்னே வைத்து அந்த வழிகளை நாங்கள் பின்பற்றி போகத்தக்கதாக இன்றைய நாள் உங்களோட பேச நான் விரும்புகிறேன். அந்த தேவ மனிதன் யோவாஸ்தானன். யோவாஸ்தானை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இதே சபையிலே நாங்கள் அநேக செய்திகளை அவர்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு அழைப்பை பெற்ற யோவாஸ்தானன். எவ்விதமாய் அந்த அழைப்பை பெற்று தேவனுக்காக அர்ப்பணித்து இந்த ஊழியத்தை கடந்து வந்த பாதை இன்று நமக்கும் தேவன் அந்த வழிகளை காண்பித்து இந்த கடைசி நாட்களில் தேவன் தன்னுடைய பாதைகளை செம்மைப்படுத்தும்படியாய் எங்களை நாட்களை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாம்ச வடிவத்திலே இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு யோவாஸ்தானை முன்னே அனுப்பி பாதைகளை செம்மைப்படுத்தும்படியாய் யோவாஸ்தானை தெரிந்து கொண்ட அதே தேவன் இன்று இதோ அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நாம் எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதால் இன்று நாம் எப்படிப்பட்ட ஊழியத்தை தேவனுக்கு என்று அர்ப்பணிப்போடும் பயத்தோடும் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இந்த யோவாஸ்தான் அன்று இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே அவருடைய வருகை முடிவை யோவாஸ்தான் மூலமாய் தேவன் வெளிப்படுத்திய காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் வேதத்தில் ஆராய்ந்து ஒருவேளை இன்றைக்கு முடிக்க முடியாவிட்டால் இந்த செய்தி தொடர்ந்து நான் உங்கள் மத்தியில் பேசுவேன். குறித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மிக அவசியமான ஒரு செய்தி என்று நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது யோவாஸ்தானை சொல்லுகிற காரியத்தில் மத்தேயுவுக்கு எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் 11 மத்தேயுவுக்கு எழுதின நிருபம். பக்கம் 16. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். தேவனுடைய ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய இஸ்திரிடத்தில் பிறந்தது யோவாசானை போல பெரியவன் ஒருவரும் எழும்பவில்லை என்று இங்கு சிந்திக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய இதை ஆராயக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதை யார் சொன்னார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். நம் தேவாதி தேவனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த விஷயத்தை நன்றாக நீங்க கவனித்து பாருங்கள். உலக மக்களின் கணிப்பின்படி, உலகத்தின் மக்களுடைய கணிப்பின்படி எப்படி இருக்கும்? இவரை போல ஒரு நல்ல பெரிய மனிதனை இந்த உலகத்தில் நாம் காணவில்லை என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு யார் ஒரு ஆளை இந்த பெரிய மனிதனை போல நாம் ஒருவரை காணவில்லை, அல்லது இந்த பட்டணத்தில் அல்லது இந்த கிராமத்தில் அல்லது இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதனை நாம் காணவில்லை என்று நாங்கள் சொல்லுவோம். இது உலக பிரகாரமா ஒரு சிறந்த ஒரு மனிதனை பார்த்து நாங்கள் அவருடைய திறமைகளை பற்றி சொல்லுவோம். ஆனால் கவனிங்க, இங்கே கர்த்தருடைய கணிப்பை அவர் சொல்வதை கவனித்து பாருங்க. இந்த ஆண்டோடைய கணிப்பை பாருங்க. இது ஆச்சரியமான ஒரு காரியம். ஏனென்றால் இஸ்ரவேலில் பிறந்தவரை பார்க்கிறோம், இவரை போல ஒரு பெரியவன் எழும்பினதில்லை. கவனித்து பாருங்க. இன்று இஸ்திரி என்ற பெண்களிடத்தில் ஆதியாகமத்தில் இருந்து ஆதாம் ஏவாளில் இருந்து இன்று வரைக்கும்
ஒழித்துக் கொண்டிருக்கிற இந்த மகிமையான வார்த்தைக்கு ஒரு பதில் என்றால் அவர் சொல்லுகிறார், இங்கே ஒரு இஸ்ரவேலில் பிறக்கவில்லை. அப்ப சத்தி கவனித்து பாருங்க. வேதங்களை ஆராய்ந்து நாங்கள் வாசிக்கிறோம். வேதத்தின் வெளிச்சத்தை பிரகாசிக்க நாங்கள் வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதுபடி நடக்கிறோம். கவனிங்க, இந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பெண்களுக்குள் பிறந்த பெண்களுக்குள்ள யோவானை போல ஒருவரும் எழுப்பவில்லை. இது எப்படி நம்ப முடியும்? ஆரம்ப காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருகை முடிந்து இப்ப இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலையும் இந்த வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கிறது. சற்று கவனித்து பாருங்க. எப்படி இந்த ஆண்டவர் யோவானை குறித்து சொல்லும் பொழுது இப்படி ஒரு மனிதன் எழும்பவில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் மனிதன் தோன்றிய காலத்தை கவனிக்க திரும்ப சொல்கிறேன். ஏவாளு ஆதாம் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒரு பெரியவன் எழும்பவில்லை. எத்தனை நம்புறீங்க? வேதம் சொல்கிறது. ஏன் பெரியவன் என்று சொல்லப்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது. நாங்கள் நிதானிக்க வேண்டியதற்கு அதை நாங்கள் நிதானித்து அதன்படி வாழத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை நாம் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலில் பிறந்தது இவனை போல ஒருவர் பெரியவன் எழும்பவில்லை. ஒரு பெரியவனும் எழும்பவில்லை. ஒரு பெரியவனும் எழும்பவில்லை. இது ஒரு ஆச்சரியமான கேள்வி. இது ஆச்சரிக்கப்படக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏனென்றால் அப்படியானால் கவனித்து பாருங்க, இவர் என்ன பெரிய காரியம் செய்து விட்டார்? இந்த யோவான் என்ன பெரிய காரியம் செய்து விட்டார்? எத்தனையோ பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் வேதத்தில் நாங்கள் அதிர்ச்சி அடையத்தக்கதான எலியாவை போல, எலிசாவை போல, எரேமியா போல, ஏசாயா தீர்க்கதரிசியை போல, தானியேலை போல, பரிசுத்த பவுலை போல, பேதுருவை போல நிறைய ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்காக இரத்த சாவாய் எத்தனையோ மறைத்திருக்கிறார்கள். அந்த பட்டியலில கூட ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு இவரை ஏன் பெரியவர் என்று சொல்லப்படுகிறது? உலகத்தில் நான் சொல்லி இருக்கிறேன், நாம் அனைவரும் வேதத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாவியல் மனம் திரும்பி பாவியல் ரட்சிக்கப்பட்டு பாவிகள் தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை கொடுத்து பாவங்களை அரைக்கிட்டு பாவத்துக்காக மரித்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். ஒரு பரிசுத்தவான் வானத்தை பூமியை படைத்த மகத்துவமான ஆண்டவர் இந்த பூமியிலே வந்திருந்த பொழுது அந்த ஒரு பரிசுத்தவானுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு பரிசுத்தவான் என்றால் அது யோவான் மட்டும்தான். அதனால் அவர் பெரியவனா? இல்லை. எதனால் அவர் பெரியவன் என்று சொல்லப்பட்டது? நான் நிதானித்து ஆராய்ந்து சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு விடுதலையான ஒரு வாழ்க்கையிலே ரட்சிப்புண்டு. ரட்சிப்பிட பூர்வமான பரலோகம் நமக்கு வைக்கப்பட்டது. நாம் அநேக சத்தியத்தை சரியாக புரிந்து கொண்டு சத்திய வார்த்தையின்படி கீழ்ப்படைந்து வசனத்தை இரவு பகலும் நிதானித்து கவனித்து தெரிந்த வசனத்தையாவது பல தடவை வாசிக்க உயிருள்ள இயேசு வார்த்தையா இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிறபடியா அந்த வார்த்தை புதுப்பித்து அதையாவது வெட்டாத காரியத்தை கர்த்தருக்கு தெரிவிப்பார். என்னுடைய வசனம் இல்லாதனால, வார்த்தை இல்லாதனால இன்னைக்கு நாம் ஏதோ பேசி ஏதோ காரியங்களை செய்து தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். ஏன் இன்றைக்கு நாம் பெரியவனாய் தேவனுக்கு காண்பிக்க முடியாது? முடியும், சொல்லுங்க. என்னால் முடியும். ஏன் தெரியுமா? எனக்குள் இருக்கிறார் அதை விட பெரியவராய் இருக்கிறபடியால் நம்ம உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். மனிதர்கள் எப்படிப்பட்டவரா
என்று சரியா தீர்ப்பு சொல்வதற்கு ஆண்டவருக்கு மாத்திரம் தான் முடியும். மனதைய சொல்லுங்க, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அறிய தேவன் ஒருவருக்கு மாத்திரம் உண்டு. நாம் இறக்கப்படுவோம், நான் இறங்கி நிற்போம், அல்ல நான் எங்களை நானே தாழ்த்தி ஒருவேளை நான் கீழே போயிடுவோம். அந்த தீர்ப்பு சரியா தேவன் தீர்க்க வல்லவராக இருக்கிறார். அந்த தீர்ப்புக்கு நீ யாருமே தடுத்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை மனிதன் கருத்துக்கு மாறா இருக்கலாம், ஆயினும் ஆண்டவர் தீர்ப்பு ஒரு நாளும் மாறாது. கரங்களை கண்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய தீர்ப்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. ஏனென்றால் வேதங்கள் நீங்கள் அறிந்திருக்கிற பிள்ளைகள், சவுல் கர்த்தருடைய பார்வைக்கு கீழ்ப்படியாமல் போனான். கீழ்ப்படியாமல் போன பொழுது சாமுவேல் கர்த்தர் சொன்னார், சாமுவேல் கர்த்தர் சொன்னார், தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார். ஒரு யாவருக்கு அறிந்த ஒரு காரியம், 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, இவனுடைய முகத்தை இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனிதன் பார்க்கிறவமாய் நான் பாருவேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ சொல்லுங்க, கர்த்தரோ சொல்லுங்க, கர்த்தரோ. இங்க பார்க்கிறோம், மனிதனாலே அங்கீகரிக்கப்பட்டவன் தான் யாரு? சவுல். அவனுடைய தோற்றம், அவனுடைய நடை, அவனுடைய கண்புறம், அவனுடைய செயல்பாடு, அவனுடைய எல்லா காரியங்களையும் நிராகரித்து மனிதர்கள் இவனை ராஜாவாக ஏற்படுத்துங்கள் என்று மனிதன் பார்த்து கேட்டான். அந்த தீர்க்கதரிசியை கொன்று அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இவனுடைய முகத்தை இவனுடைய சரீர வளர்ச்சியை நாம் பார்க்க வேண்டாம். வெளி தோற்றத்திலே நாங்கள் மனுஷனை பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்களோட தேவன் ஆராய்ந்து பார்க்கிற தேவன், ஆவிக்குரிய வெளிச்சத்தோட தேவன், ஒரு விடுதலையோட பார்க்கிற தேவன். அவதான் கர்த்தர் சொல்கிறார், மகனே மகனே, மனிதன் முகத்தை பார்க்கிறார், நானோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவன். அவருடைய பார்வையிலே, அவருடைய பார்க்கின்ற செயலில தேவன் எவ்விதமாய் ஒரு மனிதனை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார் என்பதை நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 40வது வசனம் என்ன சொல்கிறது? தேவனில் ஒருவரே, சொல்லுங்க, தேவனில் ஒருவரே எல்லா மனிதத்தின் இதயங்களை அறிந்ததனால் நீ அவனவன் இதயத்துக்கு அறிந்திருக்கிறபடிய அவனவனுடைய வழியளித்தக்க பலனை அளிப்பார். அவர்தான் அளிப்பார், அவர்தான் அதை செய்வார். நான் நிதானமாக பொறுத்திருந்து பேசுகிறேன். நீங்கள் நிதானித்து கவனித்து பாருங்கள். நாம் இங்க எல்லாரும் பலவீனமானோம். நான் எல்லோரும் சில வேளையில பலவீனத்தில் இருக்கிறோம். சில வேளை நாம் அறியாமல் சில காரியங்களை பேசுவோம். சில வேளை நாங்கள் ஏதோ ஒரு புத்திரமாய் நடப்போம். ஏவன் வசனத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படி அவர் தன் வார்த்தையை கொடுத்து கட்டி எழுப்பி கட்டுகளை காயப்படுத்துகிற ஆண்டவர். ஏனென்றால் உன்னை அழைத்தவர் தேவன், நித்திய ஜீவன் வரைக்கும் அவர் கொண்டு செல்வதற்கு உன்னை கடிந்து கொண்டு உன்னை ரட்சித்து தன் பாதைகளை செழிப்பாக்குவதற்காக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தன் வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குறார். இதயங்களை அறிகிறவர் என்று நாம் அடிக்கடி பேசுகிறோம். மேலும் வேதத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்கள் எப்படி இருக்கு என்று சொல்லும் பொழுது யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, இயேசு மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது இல்லையா? அந்த ஆண்டவர் இயேசு மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியா யாரும் சாட்சி கொடுக்க தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
இந்த கடைசி நாட்கள், இந்த கடைசி நேரத்திலும் நீங்க சத்தியத்தை அறிந்து வசனத்தை தெளிவாக பேச, வசனம் இல்லாம நீங்க பேசி பாருங்க. உங்களுடைய இடத்திலிருந்து பேசுற காரியம் தான் உங்களுக்கு சரியா தோணும். யோகானன் எந்த அளவில் அவன் பெரியவன் ஆனான் என்று பார்க்கிறோம். யோகானன் பிறப்புக்கு முன்னவே கர்த்தர் தன் தூதனை கண்டு சொல்லி இருந்தார். என்ன சொன்னாரா? லூக்காவின் புத்தகம் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொன்னார், இவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். கரங்களை கட்டி தடுக்க நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பிறப்பதற்கு முன்னமே கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து இருதயங்களை அறிகிறவர், முன்னே ஒவ்வொருவரை அறிந்திருக்கிறபடியான அவர் முன்னே அந்த சத்தியத்தின்படி தீர்க்க தரிசனமாய் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அவங்களுடைய ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவன் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நாம் அது புரிந்து கொள்வதில்லை. திறமைகள் வெளிப்பட தேவையில்லை. நீ ஒப்பு கொடுத்த காரியங்களை கர்த்தர் உன்னை பயன்படுத்தி வெளிப்படுத்துவார். ஆகவேதான் யோவாசானன், சொல்லுங்க, யோவாசானன், ஹலோ, யோவாசானன் பார்த்து பேசுவேன். அவர் யாரு? பெரியவர். யோவாசானன் எப்படி சொல்றது? பெரியவனுக்கு சொல்லுங்க. அதுதான் அவர் பெரியவர். இயேசுட அன்புள்ளவர். அவர் உண்மையா நேசிக்கிறவர். சொல்லுங்க, தேவன் இதை மேலும் இதை விட பெரியவர் என்று சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யோவாசானனை ஆண்டவர் முன்னே சொன்னார், இவன் பெரியவன். ஏன் பெரியவன்? அதை குறித்து லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்க போகிறோம். ஏன் பெரியவன்? நான் பொறுமையா பேசுவேன், நீங்க தெளிவாக கேட்க வேண்டும். ஏன் பெரியவன்? நாங்க யாரும் விரும்புறது நம்மளோட பிள்ளைகளை கேட்டேன். நான் ஒரு ஊழியக்காரன் பேச போறேன். அவன் 6 பேர் சொன்னாங்க. நான் கேட்டது, ஒரு தேவன் பேசினா இது அடையாளமா இருக்கட்டும் பார்த்தோம். சரி வருது. திரும்ப நான் காரணத்து வரைக சொன்னேன், அடைய நான் தானே உனக்கு மெசேஜ் தந்து அனுப்புறேன், என்ன அடையாளத்தை தேடுறாங்க. லூக்கா புத்தகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது யோவாசானன் யார்? ஒரு கேள்வி கேள்வி கீழே சொன்ன உடனே கீழே இருந்துச்சு. யோவாசானன் யார்? ஆசாரிய ஊழிய முறையின்படி கவனிங்க, ஆசாரிய ஊழிய முறையின்படி செய்து வருகிற சகரியாவுடைய என்னும் ஆசாருடைய மகன் என்று நாம் அப்ப அவர் யாரு? ஆசாரிய ஊழியர் செய்கிறவர். ஆசாரிய வம்சத்திலே வந்த ஒரு ஆசாரியர். இந்த ஆசாரியனுடைய வந்த 16வது வர்க்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட யோவாசானுக்கு இந்த பாக்கியம் எப்படி கிடைத்தது? அப்பா ஆசாரியர் இருந்தால் சந்ததியா ஆசாரியாக வேண்டியவர். ஆனாலும் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நாம் கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்றால், அவனோட ஆசாரி ஊழியர், அவன் இதுவரை தகப்பன் சந்ததி எல்லாம் என்ன செய்வார்கள்? ஆசாரி ஊழியர் செய்து வந்த, ஆனா அவன் ஒரு ஆசாரி ஊழியம் செய்யல. இதுதான் முக்கியம். என்னது? நாங்கள் தான் இந்த பிள்ளை டாக்டர் எல்லாம் டாக்டரா வருவோம். அதனால நாங்கள் இன்னைக்கு டாக்டர் கண்டிப்பாக கரெக்டா வரணும், லோயரா வரணும். அப்படி அந்த தொழில போகணும். ஆனா அவன் ஒன்றும் மண்டைக்க இருக்காது. இங்கே தேவனுடைய தெரிந்து கொண்டதை நீ கவனித்து பாருங்க. அவன் சந்ததி ஆசாரியா இருக்கவன் அவனை தவிர அந்த சந்ததி ஆசாரியாரா
வர முடியாது. அவன் தான் வர வேண்டும். அவனுக்கு தலைமுறையா வர வேண்டும். அப்படி அந்த ஆசாரியை எப்படி கர்த்தர் நிறுத்தினார்? இது மிக முக்கியமான ஒரு சத்தியம், ஒரு வெளிப்பாடு. ஆயினும் அவன் பெரியவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால அவன் ஆசாரிக்கு ஊழியர் செய்யல. அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? சொல்லுங்க, பேசுவோம். என்ன சொல்லுகிறார்? அவன் பெரியவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வாயா இருக்கிறார்கள். தீர்க்கதரிசி யாருடைய? தேவனுடைய வாயா இருக்கிறார்கள். இங்கு பார்க்கிறோம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இங்கு சொல்லப்படுகிறது, தீர்க்கதரிசியை பார்க்கணும் மேன்மை உள்ளவன் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல. நல்லா கவனிங்க. இப்படி இருக்க எப்படி ஆண்டவர் அவன் பெரியவன் என்று சொல்லி இருக்க வேண்டும்? மேன்மைப்படுத்துறார் தீர்க்கதரிசி. ஆனா ஒரு தீர்க்கதரிசனம் அவன் பேசவில்லை. அது மட்டுமல்ல, யோவான் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆயினும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது, இது உண்மை என்று விசுவாசித்தார். கரங்களை கட்டி அவனுக்கு நன்றி சொல்வோம். இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது கரங்கள் இருக்கு தன் கையில, பாருங்க கையில் இருக்க. இயேசு கிறிஸ்துவை சொன்ன பொழுது என்ன நடந்தது? விசுவாசித்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அற்புதம் ஒன்றும் செய்யல. நீங்க அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை விதமான நூதனங்களை சபையில நடத்துகிறோம். ஒரு அற்புதம் அவன் செய்யல. ஆனா அவன் சொல்லும் பொழுது ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார். எப்படி சொன்னா தெரியுமா? கட்டிப்பிடிச்சு கொஞ்சியா சொன்னா, அது பயங்கரமா கண்டித்து சொன்னா. அது வேதவாத பரிசீலனைக்கு முன்பாக, சர்ச்சைக்கு முன்பாக வெட்டி போடுவாங்க. தைரியமாய் சொன்னா. இங்கு பார்க்கிறோம், இயேசுவை குறித்து சாட்சி சொன்னார் ஒழிய இங்கு ஒரு அற்புதம் அவர் செய்யலையா? இயேசுவை அவர் யோசனையில் அற்புதம் செய்தாரா? சொல்லுங்க. காலையில நடக்க பண்ணாரா? குருடர்களை பார்வையிட்டாரா? சொல்லுங்க, யாருக்கு இருக்கிறீங்க? பேர் விசுவாசம் துரத்தினாரா? ஆனா ஜனம் ரசிக்கப்பட்டார்கள். எவ்வளவு பாருங்க. சரி, கர்த்தருக்கு முன்பாக எப்படி பெரியவனா இருந்தார் என்பதை நான் இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொண்டதை செய்தியா எடுக்க போகிறேன். கவனிங்க. முதலாவது, இது மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். முதலாவது எடுத்துக்கொள்வோம், வனாந்திரத்தில் கூப்பிடுகிறோம். என்னது? வனாந்திரத்தில் கூப்பிடுகிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. கவனிங்க. இந்த காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகமாகிய 40ஆம் அதிகாரத்தில் 1-2-3 அவருடைய வனாந்தரத்தின் வாழ்க்கை குறித்து கர்த்தர் முன்னே ஒரு சத்தத்தை குறித்து பேசுகிறார். லூக்காவிலே அது குறித்து தெளிவான பள்ளங்களை நிரப்பி பாதைகளை செம்மைப்படுத்தி வந்தார் என்று வேதத்தில் அழகாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் பாதைகளை செம்மை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிட்ட ஒரு சப்தம். கேளுங்க சகோதர சகோதரியே, தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்திலே எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் சாபங்களுக்காக, எங்கள் வழிகளை திருப்பி அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு, அந்த மனித உருவத்தில் முதல் பாடகனாய் பிறப்பதற்கு யோவாஸ்தான தேவன் ஆயத்தப்படுத்தினார். அவனை தேவன் ஆயத்தப்படுத்தி அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து முன்னே போய் ஜனங்களை எச்சரிப்பை கொடுத்து வழிநடத்தும்படியாய் யோவாஸ்தானை ஆயத்தப்படுத்தி அழைத்தார். இரண்டாவது வருகையிலே இயேசு கிறிஸ்து என்னையும் உன்னையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்.
இரண்டாவது வருகையிலே உன்னை செம்மைப்படுத்தும்படியா உனக்கு துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்தில் நெருக்கங்கள், பாத சுமைகள், பொறுப்புள்ள உணர்ச்சிகள், தேவையான எத்தனையோ காரியத்தை பிசாசு உனக்குள்ளே போட்டிருப்பான். அவைகளெல்லாம் முறியடித்து ஆண்டவருக்காக நீ ஆயத்தமுள்ளவராய் பாதையை செம்மைப்படுத்தும்படி இரண்டாவது வருகைக்காக என்னை உன்னை கத்தர் வைத்திருக்கிறார். இதுவரை யோவான் இதனால் பெரியவனானா? நாங்கள் எங்கள் வீட்டு எங்களோட காரியம், எங்களோட தேவனும் என்னுடைய செயலை பற்றி தான் நாங்கள் கவனிப்போம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் அந்த பயம் கிடையாது. தேவஜனமே, இந்த செய்தி முடிந்த பின்பு எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய பேச்சும் சிந்தையும் மாறிவிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோட வருகையும் வரப்போற காரியங்கள் மாறுவதில்லை. அது சீக்கிரமாய் நடக்க போகிறது. ஆண்டவர் வரப்போற எத்தனை பேர் நாங்கள் ஆயத்தமா அதுக்காக பயமா இருக்கிறோம், ஆயத்தமா இருக்கிறோம், ஆயத்தப்படுத்துறோம். யோவான் பாருங்க, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே அவனை ஆயத்தப்படுத்தி செம்மைப்படுத்தும்படி அனுப்பினார். லூக்காவின் புத்தகத்தை நீங்க 4வது இடத்தில் நீங்க அழகாக பார்க்கலாம். அது எப்படி அந்த பாதையை செம்மைப்படுத்தும்படியா கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசி சொன்னதை அவன் நிறைவேற்ற வந்தான். செம்மைப்படுத்தும்படியா மறைத்த பின்பு என்ன நடக்கும் என தெரியாது. கரியனுடைய நண்பனுடைய மரணத்தில் போயிட்டு வந்தார். வந்து புலம்ப ஆரம்பிச்சார். நிறைய பேர் வந்தார்கள். ஒருவேளை நாங்கள் மறித்தா ஜனம் வருவார்களா? நான் சொல்லட்டும் அவங்களுக்கு ஒரு ரகசியத்தை. நானும் நீங்கள் மறிக்கும் பொழுது தேவதூதர்கள் வருவார்கள். அவர்கள் எங்களை செம்மைப்படுத்தி கொண்டு போவார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய உடன்படிக்கை ஞானஸ்தானம் எடுத்து அவர் வரைக்காய் ஆயத்தப்பட்ட உனக்கும் எனக்கும் வானமண்டலத்தில் இரண்டாவது ஆவிகளை எதிர்த்து நின்று பரலோக தேவதூதர்கள் நமக்கு இறக்கப்படுவார்கள். மனிதர்களை நான் சொன்னேன், அங்கே தூஷித்தவன், நிந்தித்தவன், பேசினவன், திட்டினவன், வாங்கினவன், குடிச்சவன், போனவன் மக்கள் தான் அங்கே வந்துடுவான். ஏன் பயத்தில் அல்லேலூயா, நமக்கு தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நானும் நீங்கள் ஆயத்தப்படுத்தும் ஒரு பரிசுத்தவான் தேவனுடைய மனிதன். நான் நிறைய பேச வேணும், கவனிங்க. அவர் சொன்ன ஒரு உண்மை கதை. அவர் மறுத்து விட்டார். ஒரு தேவ மனிதன். அந்த மனிதன் ஒரு காரியம் சொன்னா ஒருவேளை உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கிறார். இந்தியாவில் ஒரு திறந்த ஒரு பலருடைய குரல் மாதிரி, பலருடைய நடிப்பு மாதிரி, பலருடைய காரியம் மாதிரி அவர் செயல்படுத்த அவர் நல்ல பெண்ணுடைய கிழவியாக அநேக மேக்கப்பெல்லாம் போட்டு அநேக அதே மாதிரி அவர் மாறி அந்தந்த நடிகர்கள், அந்தந்த அரசியல்வாதி பேசக்கூடிய திறமை உள்ளவர். அவர் அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவுக்கு போய் அவர் எல்லாரையும் பற்றி பேசி எல்லாரையும் குறித்து அவர் நிதானித்து எல்லாம் செய்யும் பொழுது கை கட்டி வரவேற்று அவருக்கு நல்ல பரிசுகளும் பணங்களும் கொடுத்து அனுப்பினார். அவர் அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு இந்தியாவுக்கு வரும் பொழுது கனடாவில் அவர் போய் 6 மணி தியானம் அடுத்த ஃப்ளைட்டுக்காக அவர் வெயிட் பண்ணவர். அப்பொழுது அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது. கதை தான் கிடையாது, கேளுங்க. இது உண்மை நடந்தது. அந்த உடைய கதை சொன்னார். ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது. அந்த கம்ப்யூட்டர் ஒரு கம்ப்யூட்டர் கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டது. அங்கே போய் நின்றீங்கன்னா உங்களை குறித்தான வரலாற்று சொல்லும். உங்களை குறித்து அந்த கம்ப்யூட்டர் சொல்லும். அவருக்கு போய் பார்த்தா டைம் வைக்க நேரம் நின்றான்னு $10 போட்டார். போய் நின்றார். அரியதுரை, உன் பேர் அரியதுரை, உன் தகப்பன் கந்தையா, உனக்கு அரியதுரை, உனக்கு 55 வயது, நீ இந்த நேரத்தில் நீ வந்து இந்த நீ சம்பாதிப்போட நீ அடுத்த தென்னைக்கு புறப்பட வந்திருக்கிறான்னு சொல்லிச்சு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இது எப்படி சொல்லும், இது எப்படி ஆகும்? சரி பார்ப்போம். இன்னொரு காரியம் போய் என்ன செய்தார், அவர் நான் மேக்கப்பட வர்றனானே போய் ஒரு பாத்ரூமுக்கு போய் கிளவி வேஷம் போட்டு கொடுத்தார். அதெல்லாம் வேஷம் போட்டு தள்ளாடி வந்து இந்த மிஷினில் நின்று திருப்பி $10 போட்டார். போட்டு சொன்னது,
நீ அரியதுரை தான். உன் அப்பா கந்தையா பேர், உனக்கு 55 வயது, நீ கிளம்பி மோசப்பட்டாலும் நீ அரியதுரை தான். அதுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, நீ என்னடா இது திரும்ப பிடிச்சி, சரி பார்க்கலாம்னு இருக்கா. போய் என்ன செய்யறா, திரும்ப போய் நல்ல அழகுள்ள பெண் மாதிரி மேக்கப் பண்ணி லிப்ஸ்டிக் அடிச்சு எல்லாம் ஸ்டைலாகி எல்லாம் அப்படியே அழகு பண்ணி அப்படியே டிக்கெட்டான்னு சொல்லி ஒரு வேக்கியம் கொடிக்கண்டு அப்படியே வந்து $10 போட்டார். போட்டுட்டு ஏறி நின்றாரு. அரியதுரை, நீ அரியதுரை தான், நீ என்னதுதான் அரியதுரை, உன் அப்பாவே கந்தையா, உனக்கு 55 வயது, நீ எது செய்தாலும், நீ என்ன வருஷம் பட்டாலும் நீ அரியதுதான். ஆனாலும் வந்து கும்பிட்டு சொல்லிச்சான். என்ன ஆனாலும் நீ பெண் வருஷம் பட்டு கிளவி வருஷம் பட்டு இப்படியே நிற்கும் பொழுது உள்ள ஃப்ளைட்டு போயிட்டு, நீ போக வேண்டிய ஃப்ளைட்டு போயிட்டு, இன்னும் 3 நாள் ஃப்ளைட்டுக்காக காத்திருக்கோம். நாங்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது மாறுபாடு ஏதோ எங்களுடைய காரியங்கள், எங்களுக்கு இனிமையான காரியங்கள் எங்களுக்கு ஏற்றபடி நாங்கள் எல்லாத்தையும் வேஷம் போட்டு இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வரும்பொழுது நான் கைவிடப்படும். நான் உண்மையும் சத்தியத்தின்படி தேவனுடைய வார்த்தைப்படி ஒழுங்காக ஆண்டவருக்கு பயந்து வாழக்கூடிய அளவுக்கு வசனத்தில் மகிமையை நாங்கள் கைக்கொண்டு நடப்போமானால் எப்பொழுது நாம் ஆயத்தமுள்ளவராக இருக்க முடியும், செம்மைப்படுத்த முடியும். அதுதான் சொல்லுகிறார், கர்த்தரின் வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதை அவருடைய பாதையை சமன் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிட சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இவனும் கர்த்தரின் வழியை ஆயத்தப்படுத்த அனுப்பப்பட்ட இவன் எங்கே வாழ்ந்தான் சொல்லுங்க, வனாந்திரத்தில் வாழ்ந்தான். பாருங்க, ஒருவனை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவனை ஆண்டவர் தன்னுடைய வழியில பண்ணும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில அநேக வாழ்வில வனாந்தர வாழ்க்கை வரும், போராட்டங்கள் வரும், இல்லாம போகும், வட்டி போகும், பிரச்சனை வரும். தேவனுக்காக அர்ப்பணிக்கும்படி அநேக வாழ்க்கையில வனாந்தர வாழ்க்கை நம்ம கடந்து செல்ல வேண்டி வரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நமக்குடைய ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமானால், எங்களை பரிசுத்தி பார்க்கணும்னா வனாந்தர வழியில நான் கடந்து செல்ல வேண்டும். ஒன்றுமில்லாத இடத்துல அப்படியானால் வேதம் என்ன சொல்கிறது? வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தம் கவனித்து பாருங்க. வனாந்தரம் எப்படி இருக்கும்? எத்தனை பேருக்கு வனாந்தரம் எப்படி இருக்கும்? வனாந்தரம் எப்படி சொல்றார்? சவுதி அரேபியா, ஈராக், ஈரானுடைய பாதைகள் எல்லாம் வனாந்தரம் என்று சொல்வது கரை தெரியாத புழுதி மணல், ஒரே மணல். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், ஒட்டகங்கள் அந்த இடங்களை கூடுதலாய் வந்து போற இடம், திசை தெரியாத இடம். அப்படிப்பட்ட வனாந்தரத்தில் ஒரு மகிமை என்னவென்றால், அங்கே ஒரு சத்தம் கேட்டதா. வனாந்தரத்தில் இருந்து தேவனை கூப்பிடும் சத்தத்தை அவன் தேவனுக்கு முன்பாக உரைத்து தனிமைப்பட்ட நேரத்திலும் கர்த்தரோட உறவாடுகின்ற ஒரு தனிமையை அவன் எடுத்துக்கொண்டு வனாந்தர வாழ்க்கையின் கஷ்டம் துன்பங்களை பொருட்படுத்தாமல் அந்த சத்தத்தோட தேவனை கூப்பிட மனிதனாய் நாங்கள் பார்க்கிறோம். உன்னுடைய வனாந்தர வாழ்க்கை வரும்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். உரத்த சத்தமாய் ஆண்டவரை மட்டும் நீ செவி கொடுக்க ஒரு இதயத்திலிருந்து நீ கூப்பிடும் பொழுது எந்த வனாந்தரமா இருந்தாலும் கர்த்தர் உன்னோட பேசுவார், உன்னோட இடப்படுவார், உன் வாழ்க்கையை மாற்றுவார். இவன் தேவனுடைய உரத்த சத்தமாக பேசுகிறார். தேவனுடைய சித்தம் செய்வதற்கு சொன்னபடியே வனாந்தரத்தை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தேவ சித்தத்தை செய்யபடி எத்தனை பேர் நானும் நீங்கள் ஆண்டவர் அழைத்த அழைப்பு கர்த்தருடைய காரியம் தேவனுடைய ஊழியம். நாங்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு இந்த ஊழியம் கொடுக்கும் பொழுது நீ மனிதனுக்கு ஊழியம் செய்கிறாய் நினைத்துக் கொண்டு மனிதனை பணி வாங்குகிறாய். இது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய சாக்கியம், இது ஆண்டவர் உழைப்பு கொடுத்த பெரிய மகிமை. இதை நீ வனாந்தர வழியாக நீ பெற்றுக்கொண்டு தேவ காரியத்தை செய்ய மறந்தடிக்கும் பொழுது ஆண்டவருடைய
வாழ்க்கையிலே அவரை கடந்து செல்ல முடியாது. அவரை வைத்த பாதையை நீ சமப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை தேவன் எடுத்திருக்கிறார், அது மனாந்தரமாக இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனால் நான் கர்த்தருக்காக தேவன் இந்த பகுதியை தந்தாரே, அது சித்தத்தின்படி நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று யோவான் சாடப்பட ஒரு வாழ்க்கையில இயேசுக்காக அர்ப்பணிக்கிறவரை தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். நீ என்ன வேலை செய்தாலும் சரி, தேநீர் ஊற்றினாலும் சரி, வாத்தியங்கள் வாசித்தாலும் சரி, கமலா படித்தாலும் சரி, கதவை அடிக்கி கிளீன் பண்ணாலும் சரி, அது தேவனுடைய படுத்திருந்தா அதிலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. கிச்சன் வேலை செய்தவன் தான் இஷ்டமா, அவன் பெரிய தேவ மனிதனாய் மாறினான். தேவன் படிப்படியாய் கர்த்தர் உயர்த்துவார். இப்பொழுது நீ சத்தியத்தை அறிவார், சத்தியம் வாழ்க்கிற கடந்து செல்லும். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், மனாந்தர வாழ்க்கை பாருங்க. தனக்கு ஒரு மங்களாவையோ அல்லது தனக்கு ஒரு ஆலயமோ அல்லது தனக்கு ஒரு சிறிய வீட்டை தெரிந்து கொள்ளவில்லை, மனாந்தரத்தில் மறைந்து ஜீவித்தார். தனக்கு ஒரு மங்களா கட்ட வேண்டும், தனக்கு ஒரு மாளிகை வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. தேவன் காட்டிய பாதையில் கடந்து செல்கிறார். எங்களை இப்படி ஒரு மாளிகை இருந்தால் தான் நாங்கள் செய்வோம். சில ஊழியர்கள் போட்டிக்கு போட்டி செய்வார். ஊழியக்காரருக்கு பிஎம்ஏ காரு, பென்ஸ் காரு, வீடு எல்லாம் அப்படியே ஜெர்மன் பிரான்ஸ் எல்லாம் நடந்துருக்கு. இன்னொரு பிளைட் பேங்க பார்த்தேன், நல்லா நான் போயிருந்தா நாங்கள் செத்துருப்போம். நீ அனைவருடைய வாழ்க்கையில பாருங்க, மனாந்தர வாழ்க்கை. அவன் அதை நினைக்கவில்லை. தேவன் எங்கே தன்னை புறப்பட சொன்னார், அவன் மனாந்தரத்தை தேடி கொண்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ ஜனமே, நம்முடைய வனாந்தர வழியில நாங்கள் போகும் பொழுது நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு வேண்டும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. இங்க பார்க்கிறோம், தனக்கு ஒரு விளம்பரம் வேணுமோ, புகழ்ச்சி வேணுமோ, அவன் விரும்பவில்லை. இல்லை, அநேக விளம்பரம், புகழ்ச்சி தேவை. விளம்பரத்துக்காக ஊழியம், விளம்பரத்துக்காக வல்லமை, புகழ்ச்சியை உண்டு பண்ணி தங்கள் பெயர்களை, தங்களுடைய காரியங்களை, ஊழியங்களை, கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையின் ஊழியத்தை விளம்பரப்படுத்தி தங்களுக்கு ஒரு இடத்தை பிடிப்பதற்கு அநேக ஊழியர்கள் அநேக வழிகளை தேடுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு புகழ்ச்சியையும் இன்றைக்கு பார்க்கிற விளம்பரத்தை தேடினவர்கள் இன்றைக்கு எங்கே தெரியல, மாய்ந்திருந்தார்கள். இயேசு என்றுமே மறைந்து போவதில்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நடத்த வல்லவராக இருக்கிறார். என் உயிருள்ள வரைக்கும், என் ஜீவனுக்கு நாள் வரைக்கும், என்னுடைய கட்டை தேயும் வரைக்கும் தேவன் கொடுத்த அழைப்பிட உறுதியார் என்று ஆண்டவருக்காக மனாந்தர வாழ்க்கையை வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழு மூச்சாக. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த கொரோனாவோ, எந்த வழிகளோ, எந்த மூடினாலும் நாம் தள்ளாடி முடியாத வழியிலே என் ஜீவனுள்ள ராஜ்யத்தை பெற வேண்டும் என்று ஆண்டவருக்காக இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஓடப்போகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இவன் என்ன பேசினான, நிந்தித்தான, எதை என்ன காரியங்கள் சொன்னான, அதை பற்றி கவலைப்படவில்லை. தேவனுடைய அழைக்கப்பட்டவன் தேவனுடைய காரியங்களை விட்டு விட்டு உலக பிரவான காரியங்களுக்காக இன்றைக்கு வேறு வேறு காரியங்களை சொல்லி இன்றைக்கு விளம்பரத்தை விரும்பினவர்கள் மடங்கி போனார்கள். ஆண்டவர் என்னை உன்னை விளம்பரப்படுத்த இவனுடைய தேவனாக இருக்கிறார். யோவான் ஒன்றும் இல்லை, ஆனால் அவனை ஆண்டவர் பெரியவனாய் எது நான் சொன்னான் என்று பாருங்க. மரபாயிருந்து வாழ்ந்தவன் வெளியரங்கமாய் வரும்பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். என்ன சொன்னா சொல்லுங்க? மனம் திரும்பி கேட்ட பிரசங்கத்தை தைரியமாகவும் வைராக்கியத்தோடு கனி கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணினான் பாருங்க.
நாம் அது செய்தால் நாம சேர்த்து வரமாட்டோம். நான் அதை செய்தால் அது தப்பான பாதையா போயிடும். அவன் அற்புதம் செய்யல, தீர்க்கதரிசனம் சொல்லல, ஆசாரிய ஊழியம் செய்யல, பாஸ்டரா இருக்கல. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அவனிடத்தில் காணப்பட்ட பெரிய நோக்கம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதே அவனுடைய அவசியமும் நோக்கமாய் இருந்தது. நாம் பார்க்கிறோம். அதான் அவன் செய்த காரியம். இங்க நாங்க பார்க்கிறோம், யோவாஸ்தானன் மனம் திரும்புவதற்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுக்கையில் இன்னைக்கு மனம் திரும்புவதற்கு ஞானஸ்தானத்தை அவன் கொடுத்திருந்தார். அவன் வேதார பரிசேயர் நாம் பார்க்கிறோம், சரிசேயர் எல்லாரும் அங்கே திரளாக வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். எதனால அந்த வேதவார பரிசேயர் இன்னைக்கு அவனை இவ்வளவு திட்டியும் இவ்வளவு எங்களை நிந்திக்கும் இவ்வளவு காரியம் சொல்லி எதனால அவன் மனம் திரும்ப ஞானஸ்தானம் எடுத்தான்? அவனோட பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவனை நடத்துற தேவன் வல்லமுள்ளவர் என்று அறிந்தார். ஏதோ ஒரு சக்தி இவனுக்குள் செயல்படுது என்று மறைவான ஒரு வல்லமை வெளிப்பட்டது. அந்த வாயை இயேசுவை சிலுவையில் அறிந்தவர்கள், இயேசுவை நிந்தித்தவர்கள், அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் யோவாசான வார்த்தையை நடுங்கி ஞானஸ்தானம் பெற தண்ணிக்குள்ள இறங்கினார். அப்படிதான் பாருங்க, இயேசு வருவதை கண்டு அவன் சொன்னான். யோவான் 1:29-30 சொன்னார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. என்ன அறிமுகப்படுத்தினார்? என்ன அறிமுகப்படுத்தினார்? இதோ இதோ ஒரு விளம்பரம், இதோ உலகத்தின் பாவங்களை. ஆனால் வனாந்தரத்தின் வழியாய் வந்தவன் அவரை 30 வருடமாய் பார்க்கவில்லை. கவனிங்க, அவன் தேவ பிரசன்னத்தில் இருந்து அந்த இடத்தில் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். இயேசு வருகிறார். 2 காரியத்தை வெளிப்பாடா சொல்லுகிறது. கவனித்து பாருங்கள், என்ன சொல்கிறது? இதோ உலகத்தின் பாவங்களை, இந்த உலக பாவங்களை தீர்க்க ஒரு மகிமையுள்ள ராஜா வருகிறார். அது மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானவர் என்ன அர்த்தம்? எனக்காக உனக்காக பலியிட வளர்க்கப்பட்ட மகத்துவமான ராஜன் இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் ஆயுதமாய் வருகிறார். என்னை உன்னையும் பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு போல் தன் ஜீவனை கொடுப்பதற்கு இதோ உலகத்தின் பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். 30 என்ன சொல்லுது? எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருவார். அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் என்று இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டி கொடுக்கிறார். கரங்களை காட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நாம் எப்படி தேவனை நன்றி சொல்லுகிறோம்? எப்படி சொல்லுகிறோம்? எப்படி அடையாளம் காட்டி கொடுக்கிறோம்? இன்னைக்கு நாங்கள் என்ன பேசுகிறோம்? தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளை நீங்கள் எப்படி நாங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவன் அடையாளம் காட்டுகிறான். இதோ இவரை குறித்து சொன்னேன். நான் எத்தனை பேர் இன்றைக்கு இயேசு குறித்து சொன்னோம்? கவனித்து பாருங்க. எங்கள் வாழ்க்கையில நாம் இயேசுவை குறித்து பெருமை பாராட்டி அவரை மகிமைப்படுத்தும்படி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், மனிதனை மகிமைப்படுத்தலாம். இதோ நான் சொன்னவர் இயேசு இவரான் என்று அவன் சொல்லுகிறான். இங்க ஒரு காரியத்தை பாருங்க. யோவாஸ்தானன் இப்படி ஒரு காரியத்தை சொல்வதை பார்க்கலாம். என்ன? யோவாஸ்தானன் 1:31 சொல்லுகிறார், நான் வரை எப்படி? நான் வரை ஹலோ, நான் வரை உண்மைதான். எத்தனை தூக்கம் வருது? நான் வரை மரியாள் பரிசுத்த ஆவியில் கர்ப்பம் தரித்த பொழுது தன் இனத்தராய எலிசபெத்தை சந்தித்த வேளையில
அப்படி எலிசபெத் 6 மாத கர்ப்பவதியா இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. யாரு சொல்லு, யாரு 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 எலிசபெத் யாரு எலிசபெத் யாராவது யாரு தன்னுடைய தன்னுடைய இனத்தார் என்ன அர்த்தம்? மாமி, மச்சான், அக்கா அல்லது ஏதோ ஒரு உறவு, சொந்த பந்தத்தில் பிணைக்கப்பட்ட ஒரு உறவு. நல்லா புரிஞ்சு வருது. ஆனா இவர் மனாந்தரத்திலிருந்து வருகிறார். இவருக்கு அறிய இவருக்கு தெரியாது, உண்மைதான். ஆனால் அவர் யாரு? எலிசபெத்துடைய மகள். மரியாள் சொல்றார், நான் இனத்தார் விட்ட போகிறேன். சொந்த உறவு கொண்ட ஒரு உறவை சந்திக்கிறார். அந்த உறவு மாம்சத்தில் அவர் தெரியாது. புரிஞ்சு வருங்க. 1000 உறவு இருக்கலாம், நிறைய எங்களுக்கு உறவுகளுக்கு சொந்தங்கள் இருக்கு. ஆனா நான் எந்த இடத்துல நானாகவே சொந்தம் கொண்டாட போகிறேன். ஏன்னு தெரியுமா? எங்க இனத்தார் இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து பிள்ளையாரே, நாம் என்ன நோக்கத்துக்கு அழைக்கப்பட்டு யாரை என்னுடைய ஜனத்தை தேவனுடைய ஜனமாய் மாற்றும்படி என்னை ஆயத்தப்படுத்தினாரோ அதே சிந்த உடையவளாய் நான் நீங்கள் இருக்கத்தக்கதாய் அவன் அதை அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் நான் அவரை அறியல. நான் அவரை உங்களுக்கு சில பேருக்கு அந்த பகுதி தெரியுமா? அந்த காரியம் தெரிந்தால் தான் நான் சொல்றது புரியும். இப்ப லூக்கா 1:25-30 வரைக்கும் நான் வாசிக்க அழகா சீக்கிரமா வாசிக்க. அதை வாசிக்கும் பொழுது அது மட்டும் கேளுங்க, நான் விளக்கம் கொடுக்கல. அப்ப உங்களுக்கு புரிச்சு கொள்வதற்காக முடிச்சு பார்ப்பீங்க. சீக்கிரமா வாசி. லூக்கா 1:35-45 வரைக்கும். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் போய்விட்டார். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டில் யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்தில் தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. என்ன நடந்தது? வார்த்தை சொல்லுமா நடந்தது? மரியாளுக்குள்ளே யார் தங்கியிருக்கிறது? ஏசப்பா கருவெடுத்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இவ பரிசுத்த ஆவி அவருக்குள்ளே இருக்கிறார். அவர் ஆவியிலே நான் இயேசுடைய அடிமை என்று வார்த்தை அந்த சொல்லும் பொழுது வயிற்றில் இருந்த பிள்ளை பரிசுத்தப்பட்ட பொழுது, அபிஷேகப்பட்ட பொழுது, வார்த்தை சொன்ன பொழுது அங்கே அந்த வார்த்தை யோவாஸ்தானை அங்கீகாரம் கொடுத்து அன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். எப்படி வாசிங்க? அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். என்னது? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். விலங்குகள் கைதட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப எலிசபெத் ஒரு பிள்ளையை பெறப்போறார். அங்கே இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்படாது எழுந்து வரும் தேவ சமூகத்துக்கு வர முடியாது. யோவாஸ்தான தேவன் இயேசுவுக்கு பின்னே வருகிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் அன்றைக்கு அந்த இடத்துல பிள்ளை குறித்த பொழுது அங்க பார்க்கிறோம் எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார். கரங்களை கட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. வாசிக்க தொடர்ந்து 45. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்ப ஆசீர்வாதத்தினாலே அங்கே யோவாஸ்தானன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அல்லேலூயா. என்ன நடந்தது?
கடுப்பாய் துள்ளியது. யாரு? யோவாசானன். அங்கே இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வயிற்றிலே அங்கு கருவெடுக்கும் பொழுதே தேவன் அங்கே பிரசித்தப்பட்ட பொழுது வயிற்றிலே துள்ளினான். அதனால் தான் அவன் பார்க்கிறோம், யோவாசான நோக்கம் கர்த்தரை வெளிப்படுத்த அவருடைய லட்சியமாக இருந்தது. அவரை வெளிப்படுத்துவதே அவருடைய மிக முக்கிய லட்சியமாக இருந்தது. அதுதான் இங்கே பார்க்கிறோம். வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்தவன் வனாந்தர ஆதரவில்லாத அமைதியான இடம் ஆண்டவருக்கு மறந்து ஜீவித்தான். எதிலுமே தனி ஜெபம் பண்ணுறோம், எதிலுமே தனித்திருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப ஜெபமே இல்லை, தனி ஜெபத்திலே ஜெபிப்போம். நீ தனிமையில ஜெபிக்கும் பொழுது மறைந்திருந்து தேவன் உன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி விடக்கூடிய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படி. உங்களுக்கு தெரியுமா, நீங்க அதிகாலையில ஜெபிக்கும் பொழுது தேவனை கண்டறிவீர்கள், தனி ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும். குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது தேவன் மகிமை வீட்டை நிரப்பும். இதெல்லாம் வேதத்திலே இங்கே அழகாக ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் நிரூபித்து பார்க்கிறேன் நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதத்தில் மறவாய் இருக்கிறவர் சர்வ வல்ல நிழலே தங்குவான் என்று நாங்கள் பார்க்கிறோம். 6 காரியங்கள் இருக்குது. நான் இப்ப ஒன்றுதான் உங்களோட பேசுகிறேன். 2வது காரியம், யோவான் அசையும் நாளன் அல்ல. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னார். என்னவெனில், எதை பார்க்க வனாந்தருக்கு போனீர்கள்? நானே வாசிக்கிறேன், வாசிங்க. 11:7 மத்தேயு. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? எதை பார்க்க? ஆண்டவர் யோவான் அங்கே ஜனங்களை யோவான் போன பின்பு ஜனங்களுக்கு சொல்லுகிறார், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணல். நாணல் என்றால் என்ன? என்ன நாணல் என்றால்? நாணல் என்றால் புயல், காற்று, மிக வேகமான காற்று. நாணல் என்றால் புயல் காற்று. எப்படி என்றால், நீங்கள் காற்றில் அசையும் பொழுது ஒரு அசைவு வரும். எங்கள் உடம்புல காற்று அடித்தால் ஃபேன் போட்டு எத்தனை பேர் சொல்ல இந்த ஃபேன் காற்று அடிக்கும் பொழுது உடம்புல படுது, அதனால புயல். இந்த காரியம் சுகம் கிடைக்க வனாந்தரத்துக்கு போறீங்களோ? ஹலோ, உங்கள் காற்று வாங்க வனாந்தரத்துக்கு போறீங்களோ? யோவான் காற்று வாங்க போனா அவன் தேவனுடைய காரியத்தை செய்யும்படி, தேவனுடைய கட்டளை நிறைவேற்றும்படி வனாந்தரத்தை தெரிந்து கொண்டான். காற்று வாங்குறது போகவில்லை. இதனுடைய காரியத்தை குறித்து தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த காரியத்தை தொடர்ந்து பேசுவேன். காதுள்ளவன் செவி கொடுத்து அதை கேட்டபடி நடந்தவன் ஏன் பெரியவன் என்பது கடைசி நேரத்தில் நாங்கள் தெரிஞ்சு கொண்டுவானால் எங்களோட வாழ்க்கையில இந்த மனதிலிருந்து வாசிக்கிற அந்த வாழ்கிற யோவாசனை போல நானும் நீங்களும் மரபிலிருந்து தேவனால உயர்த்தப்படும் பொழுது கர்த்தர் என்னை உன்னை பார்த்து சொல்லுவார், நீ உயர்ந்தவன், அதாவது பெரியவன். சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்? ஹலோ, சொல்ல மாட்டாரா? நீங்க இத்தனை உங்களை பார்த்து கர்த்தர் பெரியவன் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? இது என்னடா ஒரு மத்தியானம் கத்தி இருக்கிறீங்க? சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? அப்பாடா, ஒப்புக்கொடுத்த வண்ணம் நடந்து நிற்போம். வரும் நாட்களை தொடர்ந்து ஆண்டவர் இந்த காரியங்களை உங்களோட பேசும். இது முக்கியமான ஒரு காரியம். யோவானை போல எங்களோட வாழ்க்கையிலே அவர்களை உயர்த்தும்படியாக அவர்களை தெரிந்து கொண்ட அந்த காரியத்தை நிமித்தவங்களை உருவாக்கிய தேவன் ஆண்டவர்கள் வாழும் பெரிதான காரியங்கள் செய்யும்படியாக தயவு செய்து எல்லாரும் இழந்து யோவானை போல ஆண்டவரே
நான் என் வாழ்க்கையில வனாந்தரத்தை விரும்புகிறேன். அதாவது தனிமையில் தேவனை தேட விரும்புகிறேன். வாழ்க்கையில ஆண்டவருக்காக என் இதயத்தை நான் தேவனுக்கு வனாந்தரமாக்கி என் இதயத்தை தேவன் ஆராய்ந்து உள்ளத்திலே வாசம் பண்ணும்படியாய் நான் என் தேவனுக்கு என் உள்ளத்தை கொடுக்க நான் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். அறியாத காலத்தில் காணாத போல இருந்தோம். மனம் திரும்புதல் கேட்ட கனியை நாங்கள் காட்டும் பொழுது தேவர்கள் வாழ்க்கையில் பெரிதான அற்புதங்களை செய்ய ஒப்புக் கொடுப்போமா? இல்லை தயவு செய்து எல்லாரும் இழந்திருந்த தேவனை ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். தயவு செய்து ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் தேவ கைகளை உயர்த்தி நீ யாரு என்று பார்க்க தேவையில்லை. எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவர் எங்களை பிடம் விட்டு எங்களை நேசிக்கிறவர் சொல்லுகிறார். அவர் எங்களுக்கு நன்கு கொண்டவர் சொல்லுகிறார். நாம் யோகாஸ்தானை போல ஒப்புக் கொடுப்போமா? அவர் வழிகளை எங்களுக்கு அவருடைய வழிகளை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். அவர் நிச்சயமா அற்புதமான காரியங்களை செய்யும்படி எல்லாரும் ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். நல்லவரை எல்லாரும் துதிப்போம். தயவு செய்து நீங்க தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அப்படி எங்கள் பாடலை கர்த்தர் நீதியான காரியங்களை செய்ய அவர் எங்கள் நடுவில் தருவதாக. எல்லோரும் துதிப்போமா? தயவு செய்து துதிப்போமா? எல்லாம் சத்தம் கேட்கட்டும். எல்லாம் அறிந்த தேவனை படுத்தங்களை வல்லமை வெளிப்படுத்தும். ஒரு அற்புதமான காரியங்களை செய்ய அவருக்கு முன்பாக நாங்கள் ஒப்புக்கொடுப்போம். அவர் எங்களை நடத்துகிறவர். அவர் எங்களை நடத்துகிற தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் கைவிடாமல் எங்களை எப்பொழுதும் தன்னை கரத்தில் வைத்து எங்கள் நடத்துகிற தேவன். என் வாழ்வு உன் வாழிடும் ஒரு வல்லமையான காரியங்களை ஏற்படுத்தும்படியா ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் ஒப்புக் கொடுப்போமா? அவர் நல்லவர். அவர் நல்லவர். அவர் என்றும் மாறாதவர். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் இயேசு ஏற்றுவார். ஒரு தாய் எல்லாரும் கொடுப்போம். இயேசுவே என் இயேசு
துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே கதாவே ஆவியானவரே எங்கள் மத்தியிலே யோவாசானை குறித்து எங்களோடு நீ பேசுகிறீர் ஆண்டவரே. அவர் எப்படி விதமாய் ஆண்டவரே பெரியவனாக உயர்த்தப்பட்டானோ என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையிலே நாங்கள் ஆயத்தப்படுத்தி செம்மைப்படுத்தும்படியா உன் காரியங்களுக்காக இதோ எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம். என் ஆண்டவர் எங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து எந்தெந்த காரியங்களுக்கு கர்த்தர் எங்களுக்காக நீ ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்து யோவாசானை போல இதோ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய பாதையை நாங்கள் செம்மப்படுத்தபடியா நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என்ன வனாந்தர வழியாக இருந்தாலும் மறைந்திருந்து ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படும்படியா இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய தெய்வீக கரம் ஒவ்வொரு பிள்ளையோடு இருக்கும்படியா நோயோடு வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு போராட்டோடு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து இதை கண்டுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை என்னுடைய வல்லமையினால் அவர்களை நிரப்பி இயேசுவின் நாமத்திலே அன்று மரியாதை படப்படுது ஆண்டவர் எலிசபெத் நடத்தப்பட்டது போல ஒவ்வொரு வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படியா இயேசுவின் நாமத்திலே ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.